ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்போ ஸ்டேஷன். இன்றைக்கி பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா அது உருக வைக்கணும். பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுவும் நல்லா காய்ந்ததும் இப்போ பெரிய வெங்காயம் 2 நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலக்கி விடணும். இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா கலக்கி விடணும். பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா இப்போ தக்காளி பாதி அளவு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ குடை மிளகாய் பாதி அளவு நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், அதையும் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு அதையும் கலக்கி விடணும். இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ஆப்ஷனல் தான், இல்லைன்னா போட வேண்டாம். அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ பன்னீர் 100 கிராம் எடுத்து சின்னதாக அந்த மாதிரி க்யூப்மாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். மேலமாக கலக்கி விடணும், இல்லைன்னா அது உடஞ்சிடும். இப்போ மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவா வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். தேவையான அளவு மேலே ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் அல்லது பட்டர் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி மேலே தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் மசாலாவை மேலே தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அது மூடி வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ சுவையான பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.